இந்தியன் 2 பிரம்மாண்ட இயக்குனரான சங்கர் அவர்களோட இயக்கத்தில் மிகவுமே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம் இது. கிட்டத்தட்ட இதனோட காஸ்டே நம்ம எடுத்துக்கிட்டோன்னா சித்தார்த், ரகுல் பிரீத் சிங், பிரியா பவானி சங்கர்லேருந்து இந்த பக்கம் கமல்ஹாசன் சார் ப்ளஸ் சினிமோட்டோகிராஃபி வைஸ் நம்ம பார்த்தோம்னா ரவிவர்மன். ஸோ ப்ரொடக்ஷன் சைடு வந்துட்டு லைக்கா ப்ரொடக்ஷன். ஸோ இந்த மாதிரி இந்த கூட்டணியே வந்துட்டு மிகப்பெரிய கூட்டணியாக வந்துட்டு இருந்துச்சு இந்தியன் 2. ஸோ படம் எப்படி இருக்குது என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் வந்துட்டு சித்தார்த்தோட போர்ஷன்ஸ் தான் வந்துட்டு மோஸ்ட்டாக ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. பட் அந்த 20 மினிட்ஸுமே நிச்சயமாக பாராட்டியே ஆகணும் சித்தார்த்தோட நடிப்பை. ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு எமோஷன்ஸை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமேட்டு தான் உலகநாயகன் கமல்ஹாசன் சாரோட என்ட்ரி வருது. அவர் என்ட்ரி வந்ததுலேருந்து ஸ்டோரியில் வந்துட்டு ஒரு இம்பேக்ட் இல்லாத மாதிரியே தான் போயிட்டே இருந்தது. ஏன்னா நம்ம இந்த கதையை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா நம்ம வந்துட்டு இந்தியன் 1 வந்துட்டு கொஞ்சம் கம்பேர் பண்ணி பேசினா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏன்னா இந்தியன் 1 பொறுத்த வரைக்குமே 2 கேரக்டர் வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருப்பாரு. சந்துருன்ற கேரக்டரும் அவங்க அப்பா கேரக்டர் சேனாபதி கேரக்டரும் 2 கேரக்டரும் அவங்க பண்ணுற செயல்கள் வேற மாதிரி இருக்கும். ஒருத்தர் லஞ்சம் வாங்குவார், ஒருத்தர் அதுக்கு எத்தா போராடுற மாதிரி பேரலாக அழகாக கொண்டு போய் முடிப்பார். இந்த கதையை பொறுத்த வரைக்குமே எப்படி தாத்தா வராருன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன நடக்குதுன்னா கிட்டத்தட்ட ஒரு அன்னியன் டெம்ப்ளேட்டில் தான் கதையே இருந்த மாதிரி இருந்தது. ஒருத்தராக தேடி எங்கே வந்துட்டு லஞ்சம் வாங்குறாங்கன்னு தேடி அந்த கதையில் வந்துட்டு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருப்பார். ஆனால் இங்கே வந்துட்டு இந்தியா ஃபுல்லாக போயிட்டு ஹண்ட் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. பட் என்னதான் அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப இது இருந்தாலும் கமல்ஹாசன் சாரோட நடிப்பை நம்ம பாராட்டியே ஆகணும் இந்த இடத்துல. ஏன்னா ஒரு மனுஷன் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு மெனக்கெட்டு பண்ணியிருக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு த்ரூ அவுட் த ஃபர்ஸ்ட் ஆஃப் கேரி பண்ணியிருக்காரு. அங்கங்கே வந்தாலும் அந்த சீன்ஸ்லாம் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. மியூசிக் பொறுத்த வரைக்குமே வந்துட்டு அனிருத் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு ஓகேன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. பட் நல்லா பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா 1996 வந்த இந்தியன் வந்துட்டு ஒரு கல்ட்டுன்னு தான் சொல்லணும். ஏஆர் ரஹ்மான் சாரோட இசை வந்துட்டு அவ்வளோ எமோஷ்னலாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. இதில் வந்துட்டு தாத்தா அந்த கதற விடுறாரு சாங்கை தவிர மீதி சாங் வந்துட்டு பெரிய இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு இந்த படத்தில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் இப்படி தான் போகுது. செகண்ட் ஆஃப்லேயும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, போலீஸ் இவரை தேடுற மாதிரி தான் கதை நகருது. ஸோ அதே டெம்ப்ளேட்டை தான் வச்சுருக்காங்களே தவிர எந்த அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் வந்துட்டு வேறு எதாவது பண்ண முடியுமோன்றதை வந்துட்டு நிறைய இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதனோட சீன்ஸ் அடுத்தடுத்த சீன்ஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா ரொம்பவே ப்ரெடிக்டபுளாக தான் இருந்ததே தவிர புதுசாக எதுவும் காட்டுற மாதிரி தெரியல. என்ன லொக்கேஷன்ஸ் தான் இங்கேருந்து ஒரு ஸ்டேட்டாக மாறிட்டே இருந்தாங்களே தவிர மற்றபடி ஸ்க்ரீன் பிளேன்னு வரப்போ ஸ்டோரின்னு வரப்போ பெருசாக வந்துட்டு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லு இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ப்ளஸ் மறைந்த நடிகர் விவேக் சார் ஆகட்டும், நெடுமுடி வேணு அவர்கள் ஆகட்டும், மனோபாலா சார் ஆகட்டும், இவங்க எல்லாமே வந்துட்டு நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக த்ரூ அவுட் த மூவி. அதுவுமே கொஞ்சம் எமோஷனல் டச்சாக இருந்தது. பாபி சிம்ஹாவோட கேரக்டர் வந்துட்டு அந்த இந்தியன் 1 நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கிருஷ்ணசுவாமி அவரோட சன் தான் இங்கே வந்துட்டு இந்த தாத்தாவை துரத்தி பிடிக்கிற மாதிரி கதை போகுது. பட் எந்த அளவுக்கு பாபி சிம்ஹா வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லணும் இந்த அளவுக்கு அந்த கேரக்டருக்கு. எஸ்ஜே சூர்யா சார் பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லரில் பயங்கரமாக இருந்தது. ட்ரெய்லரில் என்ன பார்த்தீங்களோ படத்துலேயே அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க. சினிமோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் ரவிவர்மன் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு கிராண்டாக இருக்க செட்டை வந்துட்டு கிராண்டாக காட்டுறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதை எவ்வளோ அழகாக காட்ட முடியும், இந்த மாதிரி ஆங்கிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு போக முடியும், எப்படி காட்டினா வந்துட்டு மக்கள் வந்துட்டு என்கேஜிங்காக இருப்பாங்கன்றதை வந்துட்டு அவ்வளோ துல்லியமாக சூப்பராக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் ரவிவர்மன் சார். மியூசிக் பொறுத்த வரைக்கும் அதை முன்னாடி சொன்ன மாதிரி தான் அனிருத் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு பிஜிஎம் வைஸ் ஸ்கோர் வைஸ் வந்துட்டு நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்காரு. பட் சாங் வைஸ் வந்துட்டு அந்த இந்தியனோட கனெக்ட் ஆனவங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ரொம்பவே மிஸ் ஆகும் தான் சொல்லணும். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் வந்துட்டு தாத்தாவை நிறைய இடத்துல ட்ரால் பண்ணி நிறைய மீம்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது கமல்ஹாசன் சார். பட் அதெல்லாம் வாயடைக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காரு செகண்ட் ஹாஃபில். ஏன்னா அந்த அளவுக்கு கூஸ் பம்ஸாக ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு இந்த வயசுல கேரி பண்ண முடியுன்றத வந்துட்டு இவரால் மட்டும்தான் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காரு. இன்னொரு விஷயம் நம்ம பார்த்து வியக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கமல்ஹாசன் சார் இருக்கிற உச்சம் வந்துட்டு வேற மாதிரியான ஒரு ஹைட்டில் இருக்கார் அவர். பட் ஆனால் ஒரு சீனில் வந்துட்டு சுற்றி இருக்க எல்லாருமே வந்துட்டு அவரை அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்துட்டு இந்த மூவியில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை ஹீரோ எத்தனை பேர் இதை ஒத்துப்பாங்கன்னு தெரியல. இதனால தான் என்னமோ தெரியல கமல்ஹாசன் சாரை கலைத்தாயின் பிள்ளைன்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா
கலைக்காக இந்த அளவுக்கு வந்துட்டு ஈடு பண்ணுமோ, இந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுமோ, டெடிகேஷன் பண்ணுமோ, அது அந்த அளவுக்கு வந்துட்டு முழுக்க இந்த படத்தில் வந்துட்டு அவரோட 200% வந்துட்டு அந்த கேரக்டருக்கு கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். நிறைய அம்மா எமோஷனல் சென்டிமெண்ட் ஆகட்டும், ப்ளஸ் நிறைய சீன்ஸ் வந்துட்டு ரொம்பவே கனெக்ட் ஆகும். ரகுல் பிரீத் சிங் பொறுத்த வரைக்கும் ரகுல் பிரீத் சிங் பொறுத்த வரைக்கும் ஒரு சீன் வந்துட்டு ஒரு எமோஷ்னலான ஒரு சீன் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு நல்லா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு அழகாக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் பிரியா பவானி சங்கரும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ ஓவராலாக இந்தியன் நம்ம பார்த்தோன்னா ப்ரெடிக்டபிளான ஒரு பிளாட்டு தான் அது. ஃபேமிலிக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகிற படம். இதில் வந்துட்டு அரசியல் ஆல்ரெடி இந்தியன் ஒன்ல எப்படி சொன்னாரோ அதே மாதிரி இதில் வந்துட்டு மருத்துவத்துறை ஆகட்டும், இந்த மாதிரி கிரானைட் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய துறையில் நடக்கிற ஊழலை வந்துட்டு ஹைலைட்டாக காட்டி அதில் வந்துட்டு இந்தியன் தாத்தா எப்படி போய் என்ன பண்ணுறாருன்றது தான் கதையாக இருக்குது. கொஞ்சம் சங்கர் சார் வந்துட்டு சினிமேட்டிக் லிபர்ட்டி எடுத்துட்டாரோன்ற மாதிரி தான் இந்த இடத்துக்கு போகுது. சங்கர் சார் கூடுதலாக வந்துட்டு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேலையும் அப்டேட்டடாக இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோன்ற ஒரு எண்ணம் வந்துட்டு நிறைய மக்கள்கிட்ட வந்துட்டு தியேட்டர் விட்டு வெளியேறப்ப பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்தியன் 2 கண்டிப்பாக வந்துட்டு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். எஸ்பெஷலி கமல்ஹாசன் சார் ஃபேனாக இருந்தாலும் சரி, சினிமா லவ் பண்ணுற பீப்புளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்துட்டு இவரோட நடிப்புக்காகவே பார்க்கலாம். ஸோ இந்தியன் 2 ஓவரால் அவுட் ஆஃப் 10 வந்துட்டு 7.5 கொடுக்கலாம்.